அன்பு உறவுகளுக்கு வணக்கம். வாங்க எங்கள் வீட்டு மாடி தோட்டத்தில் என்னென்ன செடி போட்டிருக்கோன்னு பார்க்கலாம். கொஞ்சம் இடம்தான் இருக்குது. இருக்கிற அந்த கொஞ்சம் இடத்துலையும் தட்டைப்பயிர் செடி போட்டு பார்க்கலான்னு தோணுச்சு. போட்டு விட்டோம். நிறையா காய்ச்சிருக்கு. பாருங்கள் எவ்வளோ காய் பிடிச்சிருக்குன்ட்டு. சின்ன வயசில் இந்த காயெல்லாம் பறித்து வேக வச்சு சாப்பிட்றோம். ரொம்ப டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்காகவே சரி போட்டு பார்ப்போம் அப்படின்னு தோணுச்சு. போட்டோம். ஆனால் பரவாயில்ல, நல்லாவே காய் வச்சுருக்கு. கொத்து கொத்தாக காய் வச்சுருக்கு. இந்த மழை பெய்யவும் நிறைய கீழே விழுந்துருச்சு. சரி பார்க்கலாங்க. பாதி காய் முத்திடுச்சு. ஆனாலும் பரவாயில்ல, காய் நல்லாத்தான் இருக்குது. நாளைக்கு சமைச்சிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். நீங்களும் முடிஞ்சால் உங்கள் வீட்டு தோட்டத்தில் இந்த மாதிரி தட்டைப்பயிர் செடி நம்ம ஆசைப்படுற இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு பார்க்கலாம். அதில் ஒன்றும் தப்பே இல்லை. மெயின்டெனன்ஸ்னு பார்க்க போனால் ரொம்ப அதிகமெல்லாம் இல்லைங்க. மாட்டுக்குப்பை, ஆட்டு உரம் இதெல்லாம் கொஞ்சம் போட்டு விட்டு அப்பப்போ கொஞ்சம் தண்ணி மட்டும் விட்டுட்டு இருந்தோம்னாலே போதும். காய் நல்லா கொத்து கொத்தாக காய் வச்சுருக்கு. என்ன மழை பெய்யவும் செடி கொஞ்சம் சாஞ்சிருச்சு. அதனால் பரவாயில்லன்ட்டு எடுத்து எல்லாம் ஓர்ஸ் பண்ணி விட்டுட்டு பார்த்தா காய் இவ்வளோ காய் இருக்குது. நீங்களும் போட்டு பாருங்கள், கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள் காய்க்குதா அப்படின்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.